வணக்கம் நண்பர்களே. நீங்க நம்ம பார்க்க போறது தனுசு லக்னம். கேது வந்து 21 டிகிரில இருக்காரு மீனத்துல. சந்திரன் வந்து 29 டிகிரி மேஷராசியாகி மேஷத்துல இருக்கு. குரு 11 டிகிரி, செவ்வாய் 24 டிகிரி, சனி 2 டிகிரி, சுக்கிரன் 17 டிகிரி, புதன் வந்து 1 டிகிரில இருக்கிறாரு. இங்க ராகு 21, சூரியன் வந்து 14 டிகிரி. தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு வந்து 7ஆம் இடத்துல வந்து கேந்திர பலத்துல இருக்கிறாரு. குரு வந்து அப்போ குரு வந்து அங்க ஓரளவுக்கு வலிமையா தான் இருக்கிறாரு. சந்திரன் வந்து இங்க மேஷ ராசியா இருக்காரு இவருக்கு வந்து. சரி, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து இங்க திக்பலமா இருக்கிறாரு. இங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமா இருக்கிறாரு. இந்த சூரியனும் வந்து திக்பலமா இருக்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புல இவங்களுக்கு வந்து சூரியனும் நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குது, இங்க செவ்வாயும் நல்லா இருக்கு. இந்த சுபத்துவமான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு செவ்வாய், இன்னொன்னு வந்து சனி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால. இருந்தாலும் வந்து இங்க செவ்வாய் தான் குருவோட இணைஞ்சி 13 டிகிரி அமைப்புல சுபத்துவமா இருக்கிறதுனால மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் சம்பந்தமான வேலைகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, மருத்துவ துறையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு, தலைமை பதவி. இருந்தாலும் ராகுவோட சேர்ந்து இருக்குது அங்க ஒரு பலவீனம் தான். இருந்தாலும் வந்து 10ல திக்பலமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். சூரியன் 10ல திக்பலமா இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நிலம் சம்பந்தமான வேலை செய்யக்கூடியது, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் சம்பந்தமான வேலை செய்யக்கூடியது, பேக்கரி, அதே போல வந்து செஃப்பா இருக்கிறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் வரும். ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் இதெல்லாமே வந்து செவ்வாய் வரும். அதே போல இராணுவம், போலீஸு, பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ், இது எல்லாமே வந்து செவ்வாய் தான் வரும் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கு இவங்களுக்கு. இப்ப இவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி வந்து பாத்தீங்கன்னா குரு தசை, சுக்கிர புத்தி. எப்பெல்லாம் தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தசையோ 6ஆம் அதிபதி புத்தி வருதோ அப்படிங்கிற அமைப்புல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கும். இது ஒரு 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனியோட சேர்ந்து பாவத்துமா இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சுபத்துமா இருந்தாருன்னா 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சுபத்துமா இருந்தாருன்னா நல்ல வேலையை கொடுப்பாரு. வாகனம், வண்டி, கடனால் வளர்ச்சி, வாகனத்தால் வளர்ச்சி, இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து சுக்கிரன் வந்து அங்க சுபத்துமா இருக்கும்போது நல்ல நிலைமையில் இருக்கும்போது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது இங்க வந்து பாவத்துமா இருக்கிறாரு அப்படிங்கிற போது 6ஆம் அதிபதி 9ல இருக்கிறாரு அப்படிங்கிற போது 9ஆம் இடம்ன்றது வந்து தந்தையை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ பூர்வீக நிலத்துல பிரச்சனை, ஏன்னா 6ஆம் அதிபதி 9ல இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு. தந்தையோட வழி உறவினர்களோட பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. கடன்ல தத்தளிச்சுக்கிறார். ஸோ இந்த சுக்கிர புத்தி வரும்போது சுபத்துமா இருக்கும்போது கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புல வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து சுக்கரனோட காரகத்தை வீடு, வாகனம், வண்டி இந்த காரகத்துல வந்து கைய வச்சாருன்னா சனியோட சேர்ந்து பாவத்துமா இருக்கும்போது இருக்கிற கடனை விட இன்னும் கடன் வந்து அது நீண்டுகிட்டே தான் போகும். இப்போ ஒரு ஆரம்பிச்ச விஷயத்த வந்து சரியா உங்களால செய்ய முடியாத அமைப்புல வந்து இருக்கும். ஏன்னா வந்து இங்க சுக்கிரன் வந்து இங்க பாவத்துமா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து சுக்கிரனோட காரகங்கள் எல்லாமே வந்து தடை ஏற்பட்டு உங்களுக்கு ரொம்ப கடன் அமையக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். அதே போல சுக்கிரன் வந்து பெண்களை குறிக்கக்கூடியது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களால் வந்து பிரச்சனை வரும். அவங்களை வந்து எதிரியா நினைக்கக்கூடிய அமைப்பு வந்து சனியோட சேர்ந்த சுக்கிரன் வந்து கொடுப்பாரு. தன்னோட தங்கையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தாயா இருக்கலாம், இது போன்ற அமைப்புகள் வந்து அங்க வந்து இங்க பிரச்சனையை தான் கொடுக்கும் சுக்கிரன். சுக்கிர புத்திக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சூரிய புத்தி நடக்கும். சூரியன் வந்து 9ஆம் அதிபதியில அந்த பாக்கியங்கள் தடைப்பட்டு கிடைக்கும், குறைபட்ட பாக்கியம், மனம் பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 10ல இருக்கிறாருன்ற ஒரு அமைப்பு. இவர் வந்து 9ஆம் அதிபதி இல்ல, புதன் வந்து இங்க 10ஆம் அதிபதியா வருவாரு. அப்படிங்கும்போது தர்மாதிபதி யோகம் ஓரளவுக்கு வேலை செய்யும். அப்படிங்கும்போது சூரிய புத்தி, அடுத்து வந்து சந்திர புத்தி, அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி அப்படிங்கிற அமைப்புல வந்து நல்லாவே இருக்கும். அந்த சுக்கிர புத்தியில வரும்போதுதான் வந்து பிரச்சனைகள் இருக்கும். அந்த 1 வருடமோ 2 வருடமோ அந்த சுக்கிர புத்தியில வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் வர புத்திகள்ல வந்து ஏற்றமடையக்கூடிய
அதுக்கப்புறம் வர சனி தசை வந்து நல்லா இருக்கும். சனி வந்து சுக்கனோட சேர்ந்துருக்கிறாரு தந்தையின் சொத்தின் மூலமா அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து, ஏன்னா அங்க சுபத்துவமா இருக்கும்போது சனி வந்து நல்ல பலன் தான் வந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா 9940070010 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.